நீ சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆண்ட்ரியா. எப்படி இருக்கீங்க? ஆமா, நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபோன்லையா பேசுகிறேன்? எப்படி 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 இருக்கீன்னு கேட்குறேன், ஃபோன்லையா பேசுகிறோம்? ஏன் லைவாகவே அவங்கள்ட்ட கேட்பேன், அவங்க வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. யார்? எனக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க, அனுப்பி விடுவாங்க, உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அதை சொல்லு. நம்ம வந்து இப்போ வந்து இன்னைக்கு சரி நைட்டு எங்கேயாவது வெளியே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு யோசிச்சு வெளியே வந்தா. ஆமா, இப்படியா போனா? ரொம்ப எப்படி போனா சார் எனக்கு தெரியாது. பகல் மாதிரி இருக்குதாடே. இது என்ன ரோடு திட்டா? இங்க பாருங்க மெட்டி. இதா நம்ம எங்க போறோம் அதை சொல்லு ப்ளீஸ். நம்ம எங்க போறோம்னே எனக்கு தெரியலப்பா. எப்பா ஹலோ மக்களே, ஸோ டைம் இப்போ என்ன ஆகுதுன்னா நைட்டு 12 மணி ஆகுது. 12 போகுது. ஐயோ, திடீர்னு வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டா. அதனால எனக்கும் பசிக்குது. ஸோ வந்து இந்த குழுவில் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். அது எந்த இடம் தெரியாம போயிட்டு இருக்கோம். தெரியாது, அதான் ஹைலைட். குத்துமதிப்பா ஒரு வழியில போயிட்டு இருக்கோம். எல்லா இடமும் ஒரே மாதிரியே இருக்கு. பில்டிங் எல்லாம். டைம் இப்போ 12 மணி ஆக போகுது. ஆனா இன்னைக்கு ரோடெல்லாம் பிஸியா தான் இருக்கு. சும்மா வெளியே வந்தோம். என்னைக்கும் வர மாட்டோம். இன்னைக்கு ஃப்ரைடேன்றதால சரி வேலை இல்லை நாளைக்கு அப்படின்றதால இன்னைக்கு வெளியே வந்தோம். இப்படியா போனோம்? பார்த்தா இப்படி போனோம். கன்ஃபார்மா? எங்க போட்டோ வச்சிடாதீங்கப்பா. அப்படியே நடக்கிறோம் நந்துனே இருக்கும். இங்கதான் இருக்குதா மேப் பாரு. ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். நாங்க இவ்வளோ நாளா இவ்வளோ மாசமா இருந்து இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. அது மைசூர் பேலஸ் மாதிரி இருக்குது இந்த இடம். ஐயோ, உள்ள இருக்குது அதுவா? அப்படிதான் போட்டிருக்கு. இல்ல, ஐயோ ஏதோ பாட்டி நடக்குது போல. ஓ, அத மேல தெரியுமே பாட்டி. அதோ பாட்டி இல்லையா லொகேஷனு? எல்லாம் இந்த டைம்ல எல்லாம் குடிச்சிட்டு அப்பாடி எவ்வளவு நேரம் தெரியுமே சுத்திட்டே இருந்து ஒரு வழியா ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ மாசமா இருந்து இதுதான் போகணும் போல. தேவையில்லாத கண்டென்ட் இதெல்லாம். நான் எதுக்கு வந்திருக்கோம்? நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து இவ்வளோ மாசமா வந்து இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. அதனால அந்த இடத்த இப்போ நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். ரெடி? 1 2. இந்த குளூர்ல இப்படிலாம் சுத்தணுமா? ஓகே, சொல்லுங்க. இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். 1 2 தெரியுதா? ரிவர்ஸ்ல தெரியுதுப்பா. ஸோ உள்ள போய் பார்ப்போம். ஓகே, ஸோ கடைசியா வந்து கேஎஃப்சிக்கு தான் வந்திருக்கோம். கேஎஃப்சிக்குள்ள போயிட்டு சாப்பிடலான்னு வந்திருக்கோம். உள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஃபோன்ல டெவலப் ஆகும். இப்போ என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து மோட்டர் டைம் வந்துட்டோமா, அதனால எங்களுக்கு வந்து வாங்க தெரியாமல் ஏதோ ஒன்று வாங்கிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணி இதான் கடை. என்ன ஆச்சுன்னா வந்து உட்காந்து கடைக்குள்ள உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இங்கேயே சாப்பிட முடியுமான்னு கேட்டோம். ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறோன்னு கேட்டோம். இல்லை, நான் கடை மூட போகிறேன், நீங்கள் கிளம்புங்க, இந்த டைம்லாம் வந்தால் அங்கே உட்காந்து சாப்பிட முடியாதுன்ட்டாங்க. அதனால வீட்டுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணி, ஆனால் என்ன ஒன்று சூடாக சாப்பிட முடியாது. இன்னொன்று வந்து என்னென்னா, நாங்கள் வந்து வேறு ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் மூஞ்சி பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஐ கிவ் யூ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆமாம், எக்ஸ்ட்ராவாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதனால் நாங்கள் வந்து வாங்கிட்டோம். இன்னும் ஒன்று உள்ளே உட்காந்து சாப்பிட முடியல, சூடுலாம் போயிடும். இதோ இந்த அக்கா தான் பாவம் பண்ணி இப்போ பார்த்து மூஞ்சி பார்த்தா பாவம் வந்துன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபார் யூ அப்படின்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் வந்து அப்படியே வீட்டுக்கு போகிறோம். என்ன ஒன்று 12 மணிக்கு சுட சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆனால் வெளியே போங்கடா நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12 மணிக்கு மேலே கடை வச்சிருக்கோம், அவ்வளோ நேரம் கடை வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் 12 மணிக்கு இது வாங்கலான்னு வந்தோம் பாரு, அங்கே நிற்கிறோம் நாம. அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இந்த ஊருக்கு வந்து இன்னைக்கு இத்தனை மணிக்கு இந்த டைமில் 12 மணிக்கு வெளியே வந்தது இல்லைல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். கேஎஃப்சி ரேட்டெல்லாம் அதெல்லாம் தேவையில்ல. அது இப்போ எதுக்கு வந்தோம்? அது ஆக்சுவலாக ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்குல்ல, ரேட்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரி, நம்ம ஊரில் கேஎஃப்சி இருக்கும்ல, அந்த மாதிரி வெரைட்டிலாம் இங்கே இல்லை. ஏதோ இருந்துச்சு. சரி, எங்கள் 2 பேருக்கும் வயிற்று நிரம்புற மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 சிக்கன் பீஸ், நீ ஒரு 3 சிக்கன் பீஸ், அவ்வளோதான். அது கூட சேர்த்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ஊரில் சிக்கன்லாம் எப்படி இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வந்து 1 வருஷத்தில் கேஎஃப்சி என்னைக்குலாம் சாப்பிட்றீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்த 1 வருஷத்தில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். எப்படி? ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 12 மணிக்கு இப்படி நடு ரோட்டில் நடந்து வர்றது. தேவையில்லாது இதெல்லாம். நீ அழகா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுருக்கலாம். நான் சொன்னேன் இவர்கிட்ட தோசை தோசை செஞ்சு சாப்பிட்டு அழகா வீட்டில் தோசை சுட்டு சாப்பிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அழகா வீட்டில் படுத்துருக்கலாம். தேவையில்லாமல் 12 மணிக்கு நான் ரோட்டில் குளிர் அடிக்கிற குளிரில் நடக்க விட்டு எப்படி போனான்னு. இந்த ஊரில் பார்த்தா எல்லாரும் கிளவிங்க பேய்ங்க மாதிரி சுற்றுதுங்க, பயமாக இருக்குது. போலீஸ்லாம் வராங்க. நம்ம அழகா இந்த டைமில் ஆனால் என்ன ஒன்று, ஆக்சுவலாக போலீஸில் அவங்க செக்யூரிட்டி சரி. ஆமாம், அதுவும் நல்ல ஐடியா தான். மெக்டி எப்போ மெக்டியில் உட்காந்து கேஎஃப்சியில் வாங்கினதை சாப்பிட்றோம். அதான் ஹைலைட்டே. கம்முன்னு வீட்டுக்கு போய் சுதந்திரமா சாப்பிட்டுட்டு சாப்பிடலாமான்னு தெரியலையே, அசிங்கமாக நினைக்க மாட்டானுங்க. சரி வேணாம், அவ்வளோதான். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, 3 தான். இதுக்கு 3 சூடு போயிடுச்சே. இன்னொன்று போடு. இதுலயும் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. 2 பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அடப்பாவி, பிரைஸ் ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க. பாவம்லாம் இல்லை, நிறைய பேர் தருவாங்க. நிறைய பேர் கொடுத்த மாதிரி இருக்கு. நம்ம கடைசியும் தந்தாங்க. ஓகே, இவ்வளோ தான். எதை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணலாம்? இதை டேஸ்ட் பண்ணலாமா இல்லை சிக்கன் டேஸ்ட் பண்ணலாமா? எதுனாலும் பண்ணுங்க. சூடு போயிடுச்சு, என்ன பண்றது? நம்ம ஊருக்கு கேஎஃப்சி மாதிரி இருக்கு. என்ன எல்லா ஊரே மசாலா தான். அப்படியா? ஆனால் சூடு தான் போயிடுச்சு. சார் சூப்பராக இருக்கு. பெருசாக இருந்திருக்கலாம். அருமையா இருக்குதா? ஆனால் இது வந்து நம்ம ஊர்ல இந்த 3 சிக்கன் எவ்வளோ தெரியுமா இருக்கும் தெரியுமா? நம்ம ஊர்ல எவ்வளோ இருக்கும்? 100 ரூபா இருக்கணும், 200, அதிகபட்சமா ஒரு 200 ரூபா இருக்கலாம், மேபி 150 ரூபா. நம்ம ஊர் இந்தியாவில் வந்து இந்த 3 சிக்கன் பீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகே, வெற்றிகரமா வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த மணி இப்போ 12. நாங்கள் சாப்பிட்டு ஜீரணமாகணும்.
அதுக்கு கொண்டாட எப்போ தூங்க போகிறோன்னு தெரில, அவ்வளோதான். நீ சாப்பிட்டு வரவா? அது நான் சாப்பிட்றேன். இன்னொன்று சூடு தான் போயிடுச்சு. அவ்வளோதான். சூப்பரா. ஓகே, வந்து ஒரு நைட் வாக் போயிட்டு நம்ம கேஎஃப்சி சாப்பிட்டாச்சு. நீங்களும் வந்து லண்டன்ல இருந்தீங்கன்னா கேஎஃப்சி டேஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம இந்தியா கம்பேர் பண்ணது காஸ்ட்லி இருக்கு, ஆனால் நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணி வாங்கணும். ஓகே, ஆனால் கேஎஃப்சியா மெக்டியான்னு பார்த்தா மெக்டி தான். மெக்டி வயிறு நிரம்ப சாப்பிடலாம். கேஎஃப்சி எவ்வளோ சிக்கன் தான் சாப்பிட்டு இருக்க முடியும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லிங்க கம்பேர்ட் டு மெக்டி. ஸோ லண்டனில் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஎஃப்சி ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியாவிலையும் கேஎஃப்சி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.